நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீ குன்றத்து கல்யாண சுப்பிரமணிய திருக்கோயில்ல நவகிரகங்களுக்கான சிறப்பு பூஜை தாங்க நடந்துச்சு. அந்த பூஜையை தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காணொளியா நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். நவகிரகங்களுக்கு உரிய சில பூஜைகள்ல இன்றைக்கு நடந்த பூஜையுமே மிக மிக சிறப்பா நடந்துச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 9 நவகிரகங்களுக்குமே 9 என்ன சொல்றது கும்பங்கள் வைத்து அந்த அதுக்கு எல்லா விதமான பூஜைகள் நடந்த அந்த நீரால வந்து நவகிரகங்களுக்கு இன்னைக்கு அபிஷேகம் நடந்தது. மிக மிக சிறப்பா இருந்தது. இந்த வீடியோ வந்து அந்த அந்த அதிலே போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா காப்பிரைட் வருது. அதனாலதான் மெயினா இப்ப நான் வாய்ஸ் கொடுத்து போடுற மாதிரி இருக்கு. இந்த காணொளியை எல்லாருமே பார்த்து அனைத்து கிரகங்களிலும் எந்த தோஷங்களும் எதுவும் இல்லாம எல்லாருமே நலமும் வளமும் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த பூஜை தான். ஸோ மிக சிறப்பா நடந்துச்சு. இந்த பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கு. இத இதுல நேரடியா வந்து பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமா நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்தவங்களுக்கு இந்த இது போய் சேரட்டும். அதனால அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நான் ஒரு கோரிக்கையா இந்த வீடியோல வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆலயத்துல வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கு. அந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு வந்து பண உதவி, பொருள் உதவி எல்லாமே தேவைப்படுது. ஸோ நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் பார்க்குறவங்க, முருக பக்தர்கள், உங்களுடைய முருகன் ஆலயத்துக்காக நீங்க உங்களுக்கு முடிஞ்ச விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க செய்ய விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா கோயில் கமிட்டியினுடைய நிர்வாக உறுப்பினர்களுடைய ஃபோன் நம்பர் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி டைரக்டாவே நீங்க பண்ணிக்கலாம். முருகனை நம்பி போற ஒவ்வொருத்தரும் ஒருபோதும் நம்ம வந்து பின்வாங்கிறது கிடையாது. ஏன்னா முருகா அப்படின்னு நீங்க அழைச்சிங்க அப்படின்னா முருகன் வந்து முருகனுக்கு தெரியும் நீங்க எதற்காக அழைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிந்த ஒரே கடவுள் முருக கடவுள் தான். அது மட்டும் இல்ல, எந்த சூழ்நிலையும் முருகான்னு நீங்க அழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலோட இடதுபுறமும் வலதுபுறமும் நமக்கு அப்படியே ஒரு காவலா வந்து நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் வந்து முருக கடவுள் தான். முருக கடவுளுக்கு மட்டும்தான் வந்து தனக்கென்று ஒரு மக்கள், தனக்கென்று ஒரு மொழி, தனக்கென்று ஒரு கொடி அப்படின்னு சொல்லி சிறப்புகள் எல்லாமே முருக கடவுளுக்கு தான் இருக்கு. அந்த முருக ஆலயத்துல வந்து இன்னைக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காணொளியை பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. ஆலயத்துக்கு உங்களால முடிந்த நன்கொடைகளை செய்யுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நவகிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோமம் வளர்க்கப்பட்ட அந்த நீரானதை அதுல வந்து எல்லாமே அபிஷேகம் பண்ணி எல்லாமே பக்தர்கள் முன்னால எல்லாமே நடக்குது. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 9 கோள்களுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. எந்தவித நோய் நொடியும் எந்தவித தோஷங்களும் இல்லாம எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். நன்றி, வணக்கம்.